ஹலோ எவ்ரிவன். இங்கிலீஷ் 1 மார்க்ஸில் 20 அவுட் ஆஃப் 20 எடுக்கிறதுக்கான டாபிக்ஸில் இன்றைக்கி நம்ம வந்து ஹோமோஃபோன்ஸ் அண்ட் கன்ஃபியூசபிள்ஸ் இதை தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹோமோஃபோன்ஸ் அண்ட் கன்ஃபியூசபிள்ஸ். ஹோமோஃபோன்ஸ் அண்ட் கன்ஃபியூசபிள்ஸ் இது ரெண்டுமே என்னென்னா ரெண்டுமே வந்து சிமிலாரிட்டியாக தான் இருக்கும். ரெண்டுமே வந்து கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். ஆனால் சில ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்னென்னா, யூ ஹாவ் ஆல்ரெடி லேர்ன் தட் ஹோமோஃபோன்ஸ் ஆர் வேர்ட் that sound alike but are different in spelling and meaning. அதாவது சவுண்ட் வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதனோட ஸ்பெல்லிங்கும் அதோட மீனிங்கும் நம்மளுக்கு எப்படி இருக்கும், டிஃபராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீட் அண்ட் ஃபீட். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் அண்ட் ஃபேஸ். இப்போ இதுக்கு நம்மளுக்கு தெரியும் ஃபேஸ்னால் நம்மளோட ஃபேஸ், இன்னொன்று ஃபேஸ்னும்போது லைக் இது லிக்விட் ஃபேஸ், வாட்டர் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபேஸை டிஃபர் பண்ணுறது. நெக்ஸ்ட் என்ன, ஷார்ட் ஷார்ட், ஹேர் ஹேர். இப்போ புரிஞ்சிருக்கும். இதனோட எக்ஸாம்பிள்ஸை பார்க்கும்போது ஹோமோஃபோன்ஸ் அப்படின்றது என்னன்றது ஒரு தெளிவான ஒரு ஐடியா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கன்ஃபியூசபிள்ஸ். கன்ஃபியூசபிள்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஆர் காமன்லி கன்ஃபியூஸ்டு வித் ஒன் அனதர் இன் மீனிங் ஆர் யூசேஜ். அதாவது அதோட மீனிங்லையுமே யூசேஜ்லையுமே வந்து லைக் நம்மளுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். லைக் இந்த வேர்டை யூஸ் பண்ணணுமா இந்த வேர்டு யூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு நம்மளுக்கே வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் ஸ்லைட் சிமிலாரிட்டிஸ் இன் ஸ்பெல்லிங். ஏன் நம்மளுக்கு அந்த கன்ஃபியூசபிள் இருக்குது அப்படின்னா அதனோட ஸ்பெல்லிங்கில் இருக்க ஒரு ஸ்லைட் சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொனன்சியேஷன் ஆர் மீனிங். இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். மொமெண்ட் மூமெண்ட், எக்ஸெப்ட் எக்ஸ்பெக்ட், ஹியூமன் ஹியூமன். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா இதனோட எக்ஸாம்பிள்ஸ், அதாவது கன்ஃபியூசபிள்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். இதே என்ன அப்படின்னா இந்த வேர்டு இந்த ரெண்டுமே கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு எந்த வேர்டு இந்த ரெண்டில் எந்த வேர்டு எங்கே வரும் அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது எல்லாத்தோடைய மீனிங் வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும். அதோட மீனிங் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கும் போது மட்டும்தான் இதுக்கு நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எமிக்ரேட். எமிக்ரேட் அப்படின்ற இந்த வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா to leave one space of residence or country. To leave one space of residence or country. அதாவது நம்மளோட கண்ட்ரி இல்லை நம்ம லிவ் பண்ணுற அந்த பிளேஸ்லேருந்து நம்ம லீவ் ஆகுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன, எமிக்ரேட். டு லீவ் ஒன் ஸ்பேஸ், டு லீவ் ஒன் ஸ்பேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆர் கண்ட்ரி. இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே தான் இந்த எமிக்ரேட். இந்த இம்மிக்ரேட் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது நான் மீனிங் சொல்லும் போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இமிக்ரேட் அப்படின்றது, அதாவது எமிக்ரேட் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். எமிக்ரேட் அப்படின்னு சொல்லும் போது அதாவது நம்ம லிவ் பண்ணிட்டு இருக்க இந்த பிளேஸில், அதாவது நம்மளோட ரெசிடென்ஸ் நம்மளோட கண்ட்ரியில இருந்து நம்ம லீவ் ஆகுறோம் இல்லையா, லைக் அங்கேருந்து வெளியே போகிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன, இமிக்ரேட். சாரி, எமிக்ரேட். இதே இமிக்ரேட் அப்படின்னா என்னன்னா to come, to live permanently after leaving your own country. நம்ம ஓன் கண்ட்ரிலேருந்து லீவ் ஆகிட்டு இன்னொரு பிளேஸில் பெர்மனண்ட்டாக போய் லிவ் ஆகிறதுக்காக வரோம் இல்லையா, அதுக்கு பேர் என்ன, இமிக்ரேட். இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இமிக்ரேட்டோட மீனிங் என்ன, இமிக்ரேட்டோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா beside, besides. beside அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா at the side of, at the side of. beside ஓட மீனிங் என்ன, at the side of. besides அப்படின்னு சொல்லும் போது in addition to, அதாவது அவங்களால வந்து அவங்களால பாட மட்டும் இல்லை, இன் அடிஷன் டு அவங்களால டான்ஸும் ஆட முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம யாரை யூஸ் பண்ணிக்கலாம், besides அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஜுடிஷியல், ஜுடிஷியஸ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் அப்படின்னு சொல்கிறது ரிலேட்டட் டு லா ஆர் கோர்ட். அதாவது ஒரு ஜஸ்டிஸை வந்து ரிலேட் பண்ணி பேசுறதுக்கு பேர் தான் என்னது, ஜுடிஷியல். இதே ஜுடிஷியஸ் அப்படின்னா என்னன்னா வைஸ், அதாவது இவங்க ரொம்ப வைஸாக இருக்காங்க, லைக் இவங்க வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம யாரை யூஸ் பண்ணுவோம், இவங்க ஜுடிஷியஸ் அப்படின்ற இந்த வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஓகே. நெக்ஸ்ட்டு எலிஜிபிள். எலிஜிபிள் அப்படின்ற வார்த்தை வந்து நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு வார்த்தை. லைக் இப்ப ஏதாச்சும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னும்போது, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது. சாட்டிஸ்ஃபை தி அப்ராப்ரியேட் கண்டிஷன். அப்ராப்ரியேட் கண்டிஷன். ஒரு அப்ராப்ரியேட்டான அந்த ஒரு கண்டிஷன சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு பேரு தான் என்ன? எலிஜிபிள். இந்த 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 குவாலிட்டிலாம் இவங்க கிட்ட இருக்கு. ஸோ இந்த பெர்சன் வந்து இந்த வொர்க்குக்கு எலிஜிபிளான ஆளு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுது. இல்லெஜிபிள் அப்படின்னா என்னன்னா, நாட் கிளியர் எனஃப் டு ரீட் ஆர் ரைட். லைக் ஒரு விஷயத்த வந்து ரீட் பண்றதுக்கோ, இல்ல ரைட் பண்றதுக்கோ ஒரு நாட் எனஃப் கிளியர் நம்மளுக்கு வந்து இல்ல, புரியல அப்படின்னு சொல்றோம்ல. நாட் எனஃப் கிளியர் டூ ரீட் அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லெஜிபிள். நம்மளால படிக்கவும் முடியல. அட் த சேம் டைம் நம்மளால அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதவும் முடியல. அந்த மாதிரி புரியாத ஒரு வகையில இருக்கு அப்படின்னு சொல்றது தான் நம்ம என்ன சொல்றோம்? நாட் எனஃப் கிளியர் டு ரீட். எதுக்காக? இல்லெஜிபிள் அப்படின்ற அந்த வார்த்தைக்காக நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சைன்ஸ். கன்சைன்ஸ் அப்படின்னா பர்சன்ஸ் மாரல் சென்ஸ் ஆஃப் ரைட் ஆர் ராங். அதாவது ஒரு விஷயம் வந்து நீ செய்யற இது கரெக்டா அப்படின்ற அந்த சுயநினைவோட நம்ம மனசாட்சி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் அதாவது தமிழ்ல ஈஸியா சொல்லணும்னா நம்ம மனசாட்சி. நம்மளுக்கு தெரியும் இந்த விஷயம் கரெக்ட், இந்த விஷயம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம யோசிச்சு ஒரு பர்சனுடைய மாரல் சென்ஸ் அதுதான் என்னது? கன்சைன்ஸ். ஒரு பர்சன்ஸ் மாரல் சென்ஸ் அதாவது ரைட்டா ராங்கா அப்படின்னு கணிக்கக்கூடிய ஒரு பர்சனுடைய மாரல் சென்ஸ் தான் என்னது? கன்சைன்ஸ். நெக்ஸ்ட் என்ன? கான்ஷியஸ். கான்ஷியஸ் அப்படின்னா பீயிங் அவேர் ஆஃப். பீயிங் அவேர் ஆஃப் அதாவது இங்க என்ன நடக்குது அப்படின்ற ஒரு சுய நினைவோட இருக்கிறதுக்கு பேரு தான், அதாவது சுய நினைவா இருக்கிறதுக்கு பேரு தான் என்னது? பீயிங் அவேர் ஆஃப் கான்ஷியஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல். இண்டஸ்ட்ரியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஃபுல் ஆஃப் இண்டஸ்ட்ரி. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஃபுல்லா இருக்க ஒரு ஏரியா அப்படின்னு வச்சுக்கலாம். இண்டஸ்ட்ரியல் அப்படின்னா ஏரியா ஃபுல் ஆஃப் இண்டஸ்ட்ரி. அதாவது இண்டஸ்ட்ரி நெறைய இருக்க ஒரு ஏரியாவ தான் என்னன்னு சொல்றோம்? இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன? இண்டஸ்ட்ரியஸ். இண்டஸ்ட்ரியஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க்கிங். ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பெர்சனா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்கள டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம எந்த வேர்ட யூஸ் பண்ணலாம்? இந்த இண்டஸ்ட்ரியஸ் அப்படின்ற இந்த வேர்ட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன? எமினன்ட். எமினன்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமஸ். அதாவது நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம், இந்தியா இஸ் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் இட்ஸ் கல்ச்சுரல், ஃபார் இட்ஸ் ட்ரெடிஷனல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ ஒரு விஷயத்த வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்றாங்க? எமினன்ட் அப்படின்ற வேர்ட யூஸ் பண்றாங்க. எமினன்ட்னா என்ன? ஃபேமஸ். ஓகே. இம்மினன்ட். இம்மினன்ட் அப்படின்னு சொல்லும்போது பேட் சம்திங் லைக்லி டு ஹேப்பன். பேட் சம்திங் லைக்லி டு ஹேப்பன். அதாவது ஏதாவது ஒரு பேடா ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்கு தெர் இஸ் அ இம்மினன்ட் அந்த மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி இங்க ஏதோ ஒரு பேடான ஒரு விஷயம் வந்து சம்திங் நடக்க போகுது அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த இம்மினன்ட் அப்படின்ற இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. இதுல வந்து காமனா என்னன்னா இது எல்லாத்துக்குமே வந்து என்ன மீனிங் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியா வந்து எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இல்லிசிட். இல்லிசிட் அப்படின்னா என்னன்னா லைக் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது இப்படி இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த லாவை வந்து அகைன்ஸ்டா சொல்றது. அகைன்ஸ்ட் த லா. அகைன்ஸ்ட் தி லா. அதாவது இல்லீகல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் என்ன சொல்றாங்க? எலிசிட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன? எலிசிட். எலிசிட் அப்படின்னா டு டு எவோக் அ ரெஸ்பான்ஸ். டு எவோக் அ ரெஸ்பான்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிரிஸ்கிரைப்டு. செட் டவுன் ரூல்ஸ். அதாவது இது இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு ரூல்ஸை வந்து செட் டவுன் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் என்ன? பிரிஸ்கிரைப்டு. செட் டவுன் ரூல்ஸ். ஓகே. ப்ரோஸ்கிரைப்டு அப்படின்னா என்னன்னா ப்ரொஹிபிட்டட். அதாவது இந்த பிளேஸ்ல போகக்கூடாது, தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? அந்த ப்ரொஹிபிட்டட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். அந்த ப்ரொஹிபிட்டட்க்கு என்ன மீனிங்?
proscribed. Proscribedனா prohibited. ஓகே. நெக்ஸ்ட் என்ன? அஃபெக்ட். அஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டு இன்ஃப்ளூயன்ஸ் சம்திங். டு இன்ஃப்ளூயன்ஸ் சம்திங். ஒரு விஷயம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, அஃபெக்ட் ஆகுது. நம்ம இந்த விஷயம் செஞ்சதுனால இது அஃபெக்ட் ஆயிடுச்சு, நம்ம இப்படி பண்ணதுனால இது அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் ஒரு விஷயத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன? எஃபெக்ட், அதாவது இம்பேக்ட் ஆஃப் சம்திங். நம்ம செஞ்ச ஒரு விஷயத்துக்கான ஒரு எஃபெக்டா இது இருக்கு, நம்ம செஞ்சதுனால அது அஃபெக்ட் ஆச்சு, நம்ம செஞ்ச ஒரு விஷயத்தோட இம்பேக்ட் அதாவது எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நல்லா படிச்சதுனால நல்லா படிச்ச அந்த ஹார்ட் ஒர்க்கான அந்த எஃபர்ட், அதனோட எஃபெக்ட் தான் என்ன? நிறைய மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் எஃபெக்ட். என்னன்னா இம்பேக்ட் ஆஃப் சம்திங். இம்பேக்ட் ஆஃப் சம்திங். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆரல். ஆரல் அப்படின்னா ரிலேட்டிங் டு ஹியரிங் ஆர் லிசனிங். ஆரல் அப்படின்னு சொல்லும் போது லைக் ஆடியோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரல் அப்படின்னா ரிலேட்டிங் டு ஹியரிங் ஆர் லிசனிங். இதே ஓரல் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கே தெரியும் வேர்பல். ஓகே. நெக்ஸ்ட் பான். இந்த பான் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது? பேர்த்தை ரெஃபர் பண்ணுது. அதே இந்த பான் அப்படின்றது கேரிட் பை. கேரிட் பை இதுதான் என்ன சொல்றோம்? இந்த பானை ரெஃபர் பண்ணுது. ஓகே. இப்போ இது எல்லாத்தோட மீனிங் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஒரு வாட்டி நல்லா ரிவைஸ் பண்ணிக்கலாம். எமிக்ரேட். எமிக்ரேட் அப்படின்னா என்ன? டு லீவ் ஒன் ஸ்பேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆர் கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியை விட்டு, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கண்ட்ரியை விட்டு நம்ம போகிறது தான் என்ன சொல்றோம்? எமிக்ரேட். நெக்ஸ்ட் என்ன? இமிக்ரேட்னா நம்ம வர்றோம், அதாவது நம்ம லிவ் பண்ணிட்டு இருக்க அந்த பிளேஸ்ல இருந்து பெர்மனண்டா இந்த இடத்துக்கு வரும் இல்லையா? பெர்மனண்டா ஒரு கண்ட்ரிக்கு வரும் இல்லையா? அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? இமிக்ரேட். நெக்ஸ்ட் என்ன? பிசைட். பிசைட்னா என்ன சொன்னேன்? அட் த சைட் ஆஃப். அட் தி சைட் ஆஃப். நெக்ஸ்ட் இந்த பிசைடுக்கு என்ன? இன் அடிஷன் டு. ஓகே. நெக்ஸ்ட் ஜுடிஷியல் அப்படின்றது லா, கோர்ட்டு, இந்த மாதிரி இது ரிலேட்டடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஜுடிஷியஸ் அப்படின்னு சொல்லும் போது வைஸ் ஆர் பிரில்லியன்ட். ஓகே. நெக்ஸ்ட் எலிஜிபிள். எலிஜிபிள்னு சொல்லும் போது சாட்டிஸ்ஃபை தி, அதாவது ஒரு கண்டிஷன் இருக்கும், அப்ராப்ரியேட் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் இல்லெஜிபிள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நாட் எனாஃப் கிளியர் டு ரீட் ஆர் ரைட். ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ரீட் பண்ணுறோம், அப்படி அதை எழுதுறோம் அப்படின்னும் போது அது என்ன இல்லை, நம்மளுக்கு அவ்வளோ கிளியராக இல்லை அப்படின்றது தான் என்ன சொல்கிறோம்? இல்லெஜிபிள் அப்படின்னு. கன்சைன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னால் மனசாட்சி. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து என்ன செய்யறோம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அந்த நம்மளுக்கு இருக்க அந்த ஒரு மாரல் சென்ஸ், ரைட் இது ராங் அப்படின்னு நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மாரல் சென்ஸ் தான் என்னன்னு சொல்றோம்? கன்சைன்ஸ். நெக்ஸ்ட் கான்ஷியஸ். கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லும் போது இவங்க வந்து பீயிங் அவேர் ஆஃப், இவங்க வந்து ஒரு கான்ஷியஸா தான் இருக்காங்க. லைக் அந்த இது பண்ணும்போது அன்கான்ஷியஸ்னா கான்ஷியஸ் இல்லாம இருக்காங்க. ஸோ அப்போ கான்ஷியஸ்னா என்ன? கான்ஷியஸோட இருக்காங்க, இவங்க வந்து அவேரா இருக்காங்க. பீயிங் அவேர் ஆஃப். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லும்போது ஏரியா ஃபுல் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஒரு இண்டஸ்ட்ரி நிறைஞ்சிருக்க ஒரு இடத்த என்னன்னு சொல்லலாம்? இண்டஸ்ட்ரியல். இண்டஸ்ட்ரியஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்காங்கன்னும் போது அவங்கள டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரியஸ். நெக்ஸ்ட் இமினன்ட் அப்படின்னா என்ன? ஃபேமஸாக இருக்க ஒரு இதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இமினன்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இம்மினன்ட் அப்படின்னு சொல்லும்போது சம்திங் பேட் லைக்லி டு ஹேப்பன், அதாவது இது ஒரு பேடான ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன? இல்லிசிட். இல்லிசிட் அப்படின்னா இல்லீகல், அதாவது அகெயின்ஸ்ட் தி லா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எலிசிட் அப்படின்னு சொன்னா என்ன? டு எவோக் அ ரெஸ்பான்ஸ். டு எவோக் அ ரெஸ்பான்ஸ். ப்ரிஸ்கிரைப்ட் அப்படின்னா செட் டவுன், ஏதாவது இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து செட் டவுன் பண்ணுது. செட் டவுன் ரூல்ஸ். ப்ரோஸ்கிரைப்ட் அப்படின்னா என்ன? ப்ரோஹிபிட்டட். அஃபெக்ட் அப்படின்னா ஒரு ஒரு சம்திங், ஒரு விஷயத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சம்திங். இதே எஃபெக்ட் அப்படின்னா என்ன? இம்பேக்ட். நம்ம செஞ்ச ஒரு விஷயத்தோட இம்பேக்ட் தான் என்ன? எஃபெக்ட். இதே ஆரல் அப்படின்னு சொல்லும் போது ஆடியோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். லைக் ஹியரிங்
ஹியரிங் ஆர் லிசனிங். ஆரல் அப்படின்னு சொல்றது வேர்பல். ஓகே, இந்த பாண்ட் எதை குறிக்குது? பர்த். இது என்ன? கேரிட் பை. கேரிட் பை. ஓகே, இதுல இருந்து உங்களுக்கு கன்ஃபியூசபிள்ஸ், இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயமே என்ன? கன்ஃபியூசபிள்ஸ். கன்ஃபியூசபிள்ஸ்னா என்ன அப்படின்றது ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ் ஆர் கன்ஃபியூசபிள்ஸ். இது ரெண்டுமே வந்து ஹோமோஃபோன்ஸாகவும் இருக்கலாம், கன்ஃபியூசபிள்ஸாகவும் இருக்கலாம். இப்போ இது புக்கில் இருக்க ஒரு சின்ன எக்ஸசைஸை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன? வாலெட். அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை வேலட். நெக்ஸ்ட் ஃபேரி. ஃபேரின்னு நம்மளுக்கே தெரியும், இந்த கற்பனை கதை அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதுதான் வந்து ஃபேரி. அதுக்கு இன்னொரு வார்த்தை ஃபெர்ரி. இதுனா என்ன அப்படின்னா லைக் இது வந்து ஒரு போட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது போட்டை வந்து ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன? மெடல். இதுக்கு என்ன வார்த்தை அப்படின்னா மெடல். அதே தான், ஸ்பெல்லிங் லைட்டாக டிஃபர் ஆகும். மெடல் இது அப்படின்னா என்னன்னா இன்டர்ஃபியர் ஆகுறது அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னா ஒருத்தவங்க வந்து இன்டர்ஃபியர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றத வந்து என்னன்னு யூஸ் பண்ணலாம்? மெடல் அப்படின்னு சொல்லலாம். வெயிட்டு, அதே வெயிட் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், யாக். நெக்ஸ்ட் யோக், இது வந்து எக்கோடையது. க்ரோன். க்ரோன், இந்த க்ரோன் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா பெயின். நெக்ஸ்ட் ஏர்ன்னா சம்பாதிக்கிறது. இதுக்கு ரிலேட்டடான ஒரு வேர்டு ஏர்ன். இது என்னன்னா வந்து ஏங்குறாங்க, லைக் இந்த விஷயத்துக்கு வந்து அவங்க ரொம்ப லாங் பண்றாங்க அப்படின்னு சொல்ற லாங்கிங் ஃபார் சம்திங், அதுதான் என்னன்னு சொல்றோம்? ஏர்ன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஹார்டு. இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹோர்டு. அதே தான். இதுக்கு என்னன்னா அன்ஆர்கனைஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்றாங்க. அன்ஆர்கனைஸ்டு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல். நெக்ஸ்ட் வந்து டெசர்ட். டெசர்ட்டுக்கு இந்த டெசர்ட்னா என்ன நம்மளுக்கு தெரியும், இதுனா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, நைட். நெக்ஸ்ட் நைட். இந்த நைட் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா வாரியர், லைக் மாவீரர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட், ஸ்வெட். பிளைனு, இது வந்து பிளேன். மைட், மைட். குவைட், குவைட். ஓகே, இதுதான் வந்து இந்த ஷூட்டபிள் ஹோமோஃபோன்ஸ் அண்ட் கன்ஃபியூசபிள்ஸ்க்கான ஆன்சர். இதிலிருந்து ஹோமோஃபோன்ஸ் அண்ட் கன்ஃபியூசபிள்ஸ் அப்படின்னா என்னன்றது நல்லா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அந்த 20 out of 20க்கு என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா வீலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.